இம்பிட்டு வேலை கிடக்கு. இவ வேற ஜவுளி கடைக்கு போகணும் வந்துருங்கன்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு எங்க கிளம்ப? என் கையில வேற காசு இல்ல. இவர்கிட்ட தான் எப்படியாவது கேட்கணும், கேட்டா தரமாட்டார. அதுவும் ஜவுளி கடைன்னா அவ்வளவுதான், மூஞ்சி எங்க நிக்கவோ போகும். கேப்போம். அப்புறம் என்ன, நம்ம இம்பிட்டு வேலை பார்க்கறதுக்கு என்ன அவர் மாசம் மாசம் சம்பளமா தாராரு? நானும் அப்பமே ஒரு வேலையை பார்த்து போயிருந்தேன்னா இப்படி 5-10க்கெல்லாம் இவர்கிட்ட நிக்கணுமா நான் போய்? எல்லாம் எங்க அம்மாவையும் அப்பாவையும் சொல்லணும். கல்யாணம் முடிச்சிருமா, கல்யாணம் முடிச்சிட்டா அப்புறம் நம்ம வேலைக்கு போய்க்கலாம் எப்பனாலுங்கிறது. அப்புறம் கல்யாணம் முடிச்சதும் ஒரு குழந்தைய பெத்து போடு, நாங்க பாத்துக்கிடுதோங்கிறது. அதையும் பார்க்கறது கிடையாது, நம்ம தான் பார்க்கணும். இப்படியே இருந்து இருந்து அடுத்து இன்னொரு குழந்தையும் பிறந்துட்டு இப்படியே 2 பேரையும் பார்த்து பார்த்து எனக்கு வேலைக்கும் போக முடியல, ஒன்றும் முடியல. இந்த டீ வேற கொதிச்சு தொலைய மாட்டிக்கி. சரி 11 மணிக்கு என்ன டீயோ? காலையில காஃபி குடிச்சாச்சு. இந்த மதியானத்துக்கு நடுவில் டீ குடிக்கலன்னா என்ன? இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு ஒரு வேலைக்கு 100 வேலையா இருக்கு. லட்டுக்கு ஒரு ஃபோனை போடுவோம், அவ என்ன செய்தான்னு கேட்போம். ஹலோ. ஓ, இன்னும் ரிங்கு தான் போதோ? எவ்வளோ நேரம் ரிங்கு போகுது? பாட்டை பாரு, நல்ல பாட்டு தான் வச்சிருக்கா. ஏட்டி ஃபோன் எடுக்க இம்புட்டு நேரம் மாட்டி? நான் தான் நீலாம்பரி அக்கா பேசுறேன். ஜவுளி கடைக்கு போகணும், கிளம்பியாச்சுன்னு ஃபோன் போனால அப்புறம் நான் எப்படி கிளம்புவேன்? கூப்பிடலான்னு இருந்தியா? சரி சரி, நான் வாரேன், எப்படி வந்துடுவேன் சாயந்தரத்துக்குள்ள. காசு விட்டு கேட்கணும்ல, பைய கேட்டு பார்க்கணும். ஒரு 2000 ரூபாய்க்குள்ள எடுக்கலான்னு வச்சிருக்கேன், பார்ப்போம். சரி சரி வந்துருந்தேன். சரி டி, சரி. சரி வச்சிருந்தேன். டீயை கொடுத்து எப்படியாவது அவருக்கு ஐஸ் வச்சு காசை கறந்துடணும். அந்த காயை வர பிடிச்சி எடுத்து வைக்கணுமா? மார்க்கெட்டு போயிட்டு வந்து எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இது எடுத்து வைக்க வேற எரிச்சலா இருக்கு. சரி கிடக்கட்ட, அப்புறம் எடுத்து வைப்போம். எப்பா, அந்த பேப்பரை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதி இருக்காது போல. ஒவ்வொரு பக்கமும் என்னெல்லாம் போடுதான். நாட்டுல நல்லதை விட கெட்டதுதான் நிறைய நடக்க போலையே. ஏதோ நல்ல மூடுல தான் இருக்காப்ல தெரியுது. பைய ஆரம்பிப்போம். அத்தான் தாங்க அந்த டீ குடிங்க. எவ்வளவு என்ன சொல்லாமே டீ கொண்டு வந்துட்ட? மழை வந்துடும் இன்னைக்கு. நீங்க தான் எப்போது 11 மணிக்கு டீ குடிப்பீல்ல, அதான் கொண்டாந்து என்னங்க குடிங்க. கொண்டா கொண்டா. அப்புறம் வேற என்ன விஷயம்? நீ இப்படி வந்து நல்ல சிரிச்ச முகமா உட்காந்துருந்தாலே ஏதோ விஷயம் இருக்குமே. அதுவா தான், அது ஒண்ணும் இல்ல. சரி அப்ப விடு. இல்ல இல்ல, நான் ஒண்ணு கேட்கன்னு தான் வந்தேன். அப்ப சொல்லுப்ல, என்ன என்ன விஷயம்? அதாங்க, நம்ம இந்த ஒத்தரோசாம் அவளுக்கு கல்யாணம் வருதுல்ல. அடே ஆமா, அந்த பிள்ளை கூட லவ் பண்ணிச்சுன்னு எல்லாரும் போனீல வழக்கு தீக்க. ஆமாங்க, இப்ப முடிவாயிட்டு பாத்தீங்களா கல்யாணம்? ஆமா ஆமா, அந்த பைய கூட சொன்னா நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கடைக்கு வந்து. கல்யாணம் முடிவாயிட்டாம்ல, அப்படியா? ஆமாங்க, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அவளுக்கு கல்யாணம் முடிவாயிட்டு அந்த பிள்ளைக்கு. அதுக்கு என்ன பிள்ளை நம்மளுக்கு? அவ வீட்டுல தானே கல்யாணம். அவன் நம்மளுக்கு ஒண்ணு விட்ட சொந்தம் தானே வேணும். ஆமா, அதுக்கு என்ன செய்யணுங்க? இழுக்காத டீ மண்டை வலிக்கு, விஷயத்த சொல்லு. அதான் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு நானு, லட்டு, அப்புறம் ஆச்சி, பிளாக்கி எல்லாரும் சேர்ந்து செட்டு சேவை எடுக்கலான்னு இருக்கோம். எடுத்துட்டு போங்க, என்னவும் செய்யுங்க. ஏன்டையும் சொல்லுத யாருங்க குடுக்கா? பக்கத்து வீட்டுக்காரனா குடுக்கா? உங்ககிட்ட தானே சொல்லணும். தூர பேரு என்ன பார்த்தா உனக்கு திருக்க மாதிரி தெரியுதா என்ன? அவ வீட்டு கல்யாணமா, இவ சேலை எடுக்க போறாளுவனா, அதுக்கு நான் காசு தரணுமா? உன்கிட்ட காசு இருந்தா போய் வாங்கிக்கோ, என்னமும் பண்ணு. ஏண்டெல்லாம் கேட்க சோழி வச்சுக்கிடாத. ரொம்ப சௌரியம். என் காசு வாங்க காசுன்னு பிரிச்சு பேசுதியேன்னு. அப்ப நான் கொடுத்த அந்த 3000 ரூபாய் எடுத்து கீழே வைங்க. எப்படி கொடுத்த நீ 3000? என்ன 3000? என்ன 3000மா? இது கடவுளுக்கே தகுமா? அன்னைக்கு உங்க அக்கா பால் காய்ச்சி அன்னைக்கு என் கையில காசே இல்ல. உன்ட காசு இருந்தா தா, எங்க அக்கா வீட்டுக்கு ஏதாவது செய்வோம், நான் அதுக்கப்புறம் தந்துடுறேன்னு சொன்னியே தெரியுமா?
நானும் நம்பி சரி நம்ம வீட்டுக்கார் கையில காசு இல்லாம இருக்காரேன்னு தூக்கி கையில கொடுத்து நான் அந்த 3000 தாரு இப்போ. ஏட்டி அது எங்க அக்காட்டி, எங்க அக்கா வேற நம்ம குடும்பம் வேறையாட்டி. நீ எங்க அக்காக்கு செஞ்சதை போய் சொல்லி காமிக்க. அடே எப்படி 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 உங்க அக்காக்கு செஞ்சதா அதை நான் சொல்லி காமிக்க கூடாதான். ஆனா இவர் எனக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிரட்டும் சொல்லி 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 காமிச்சு என்னை எப்படி காயப்படுத்திருந்தீரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? என் கையில அவ்வளோ காசு இருக்கும். இப்போ ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட உங்ககிட்ட வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. அதான் இந்த பேச்சு பேசிய. எப்ப ஆரம்பிச்சு தொலையாது. விடு விடு. அந்த அந்த கபடுல இருக்கும் காசு எடுத்துட்டு போமா. எப்பா ஒரு நாள் வீட்ல இருந்தாலும் மண்டைய உருட்டிடுவா இவா. அப்படி வாங்க வலிக்கு. என்ன கபடலையா? சரி நான் எடுத்துக்கிடுறேன். ஏடி சண்டை போட்டு 5 நிமிஷம் அவளை காசு தாரன்னது உடனே மூஞ்ச மாத்திட்ட. அம்மா உங்க ஐயா நல்ல பேர் தான் வச்சிருக்காரு. உனக்கு நீலாம்பரின்னு கரெக்டா தான் வச்சிருக்காரு. எங்க ஐயாவை பத்திலாம் பேசாதீங்க, அப்புறம் எனக்கு திரும்பி கோவம் வந்துரும். ஏம்மா நான் ஒண்ணும் பேசலம்மா. போ அந்த கபடுல அந்த வெள்ளை துணிக்கு கீழே வச்சிருப்பேன், எடுத்துட்டு போடி. சரி அப்போ நான் வாரேன். என்ன வீட்டை பாத்துக்கோங்க, இந்த பிள்ளைகள பாத்துக்கோங்க. வெளியில விளையாட போச்சு. வந்துச்சுன்னா சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு வீட்டுல டிவியை போட்டு பார்க்க சொல்லுங்க. ஒரேடியா வெளியில தான் அலைஞ்சுக்கிட்டு கிடக்கும் ரெண்டும். சரி போ.